guys, welcome to Samayal Book. Today we're going to do a recipe that's very yummy and your kids likes it and also you. Now let's start. அதுக்கு நான் ஒரு 6 காளான் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு உள்ளே இருக்க பாட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா உள்ளே உடஞ்சிரும். அது பாருங்கள், இப்படி நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நான் வந்து ஸ்பூனோட அடிப்பாட்டில் தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கத்தியெல்லாம் வச்சிங்கன்னா அது சரியாக க்ளீன் பண்ண வராது. பாருங்கள், இதில் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணுது. ஸ்பூனோட அடி அந்த இது இருக்கும்ல, அடி இது, அதில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மஷ்ரூமை. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போடலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் போதும், இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ கேப்சிகம் போட்டுக்கலாம். நீங்கள் கேப்சிகம் வேணான்னு அவாய்ட் பண்ணிடலாம், கேப்சிகம் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம க்ளீன் பண்ண வச்சல காளான், அதையும் போட்டுடலாம். லைட்டாக வதக்குனா போதும் எல்லாமே. இப்போ நான் ஜீரகத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி மிளகாத்தூளும் போட்டிருக்கோம், கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டால் நல்ல ஸ்மெல், இந்த ஜீரகத்தூள்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் பன்னீர் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாமே சேர்த்து. சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மசாலா ஆறிடுச்சு. ஆறின பிறகு வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் தான் வைக்கணும், ஸ்பூனில் வைக்க முடியாது. ஏன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா வச்சிடலாம் எல்லாத்துலேயும். பாருங்க, இந்த மாதிரி வச்சிடலாம் எல்லாத்துலேயும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. மஷ்ரூம் பிடிக்காத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டால் போதும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம மஷ்ரூமெல்லாம் வச்சிடலாம். இதை டீப் ஃப்ரை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி செஞ்சாவே நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பன்னீர், சீஸ் எல்லாம் போடுறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மஷ்ரூம். ஒரு மூடி போட்டலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆனால் போதும். அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆயிரும். பாருங்க, சூப்பராக இருக்குது. சீஸ் எல்லாம் வச்சோனையும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய்.